அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய நதுவது சாதா மாணவ சொற்பயிற்சி மன்றம் 35 ஆண்டுகளை நிறைவு செய்து 36ஆம் ஆண்டினுடைய துவக்க விழாவில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 36ஆம் ஆண்டினுடைய துவக்க விழாவிற்கு தலைமையாக நம்முடைய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள் இருந்து இந்த விழாவை சீராகவும் சிறப்பான முறையில் நடாத்தி தருமாறு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது என் சார்பாகவும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் நான் வழிமுறைகிறேன். இந்த துவக்க விழாவினுடைய ஆரம்பமாக அருள்மறையாம் திருமறையினுடைய கிராத்தை ஓதுவதற்காக இர்ஃபான் உத்தமபாளையம் அவர்கள் ஓதுவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் அல்கா மஆதீரஹு லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கீதம் பாடுவதற்காக ஹாஃபில் சாதிக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார் எந்நாளுமே தீய வழி கண்ணிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏனென்று கேட்க எவர் நாடினார் அருளாக வந்தீரே அண்ணல் நபி எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே
எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் தாயிஃப் நகரத்து வீதியிலே தடியர்களும் மேனி தாக்கினரே செங்குருதி உங்கள் செம்மேனியில் சிந்திட நீர்மயங்கி வீழ்ந்தீர்களே கண்கள் கலங்குதே கருணை நபி எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் சுஅபே அபுதாவில் நீர்வாடி நீர் இலைகளை கொண்டு பசியாற்றினீர் பாலின்றி கதறிய குழந்தைகளின் நிலந்தனை பார்த்து கண்ணீர் சிந்தினீர் நினைத்தாலே உள்ளம் அழுகின்றதே அன்பே யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் சுடும் பாலை மணல் மீது நான் ஓடவா சுதந்திர பூங்காவில் நான் தேடவா புதர் மிகுந்த மலை மீது நான் பார்க்கவா பாய்கின்ற தண்ணீரில் அலை போடவா சுடும் பாலை மணல் மீது நான் ஓடவா சுதந்திர பூங்காவில் நான் தேடவா புதர் மிகுந்த மலை மீது நான் பார்க்கவா பாய்கின்ற தண்ணீரில் அலை போடவா அன்பாலே உள்ளம் மலை வீசுதே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் உங்கள் அன்பாலே உள்ளம் மலை வீசுதே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் இருலோகம் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக சங்கத்தினுடைய இந்த ஆரம்ப விழாவில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய கல்லூரி பேராசிரியர் மௌலவி இஸ்ஹாக் முஹம்மது சாதி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை சிறிது நேரம் நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இந்த நதுவத்து சாதா மாணவர் சொற்பேச்சு மன்றத்தினுடைய 36ஆம் ஆண்டினுடைய துவக்க விழாவிலே அமரக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த சேவையை இந்த மன்றத்தினுடைய நிகழ்வை அல்லாஹு தாலா கயாமத்து நாள் வரை நடப்பதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜாமியாவினுடைய தலைவர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருந்தகைகளான ஜமால் முகமது ஹசரத், முகமது நைனார் முகமது ஹசரத், அகமது பஷீர் ஹசரத், முகமது முஸ்தபா ஹசரத், சையத் சுல்தான் ஹசரத், நிசாமுத்தீன் ஹசரத், ஷேக் ஃபாதில் ஹசரத் அவர்களையும் மன்றத்தின் உறுப்பினர்களாய் இந்த ஆண்டு முழுவதும் இருந்து மன்றத்தை சீரும் சிறப்புமாக நடாத்தி தர இருக்கிற என் அருமை மாணவ செல்வங்கள் அனைவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மன்றத்தின் விழா என்பது அனைவராலும் மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றாக அமைந்துவிடும். இப்பொழுதுமே மன்றத்தில் பேசுவதும், மன்றத்தை கவனிப்பதும், மன்றத்தில் உள்ள விஷயங்களை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது என்றைக்குமே அது மரணமாகுகின்ற வரை மனதில் நீங்காமல் இடம் பிடிக்கக்கூடிய நிகழ்வுகளில் மன்ற நிகழ்ச்சிகளும் ஒன்று. அப்படி நீங்காமல் இடம் பிடிக்கக்கூடிய மன்ற நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கிற சமயத்தில் எங்கும் கவலைக்குரிய விஷயமாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் திரும்பி பார்க்கிற பொழுது எல்லா சங்கங்களையும் நான் நிறைவாக பயன்படுத்தினேன், நன்றாக பேசினேன், சங்கத்தை நான் நன்றாக பயன்படுத்தியதின் காரணமாகத்தான் நான் இந்த அளவிற்கு ஏதோ ஜும்மாவில் கூட பயான் பேசுகிற அளவிற்கு என்னுடைய வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்கிற மன திருப்தி சங்க நிகழ்வுகளை திரும்பி பார்க்கிற பொழுது நமக்கு உண்டாக வேண்டும். அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது எவ்வித கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கக்கூடிய சங்கங்களாக இருக்கிற பொழுது சங்க நிகழ்வுகளை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை நம் மனது நமக்கு இடம் தராது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, அதுவும் ஆலிம்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பொதுவாகவே மாணவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஈஸியாக என் உட்பட அனைவரும் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ் கிதாபுகளை முத்தாலா செய்து பேசுகிற பழக்கம் பரவலாக காணப்படுகிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உங்களுடைய பேச்சாற்றலை வளர்க்காது, மீண்டும் மீண்டும் தாழ்த்தி கொண்டுதான் போகுமே தவிர வளர்க்காது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகள் ஓதுகிறோம், முதலாம் ஆண்டு கிதாபுகளை முத்தாலா செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. 2ஆம் ஆண்டு ஏதோ ஒரு அளவிற்கு கிதாபை முத்தாலா செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்குகிறான். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுகளில் கிதாபை முத்தாலா செய்யக்கூடிய தகுதியை ஒவ்வொரு ஆண்டுகளும் மெருகூட்டி கொண்டே வந்து 5ஆம் ஆண்டில் கிதாபை முத்தாலா செய்யக்கூடிய முழு தகுதியையும் இறைவன் நமக்கு வழங்குகிறான். அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் சனது வாங்குகிற பொழுது நாம் சொல்லுகிற பேச்சும் அதுதான், நான் ஆலிமாகிவிட்டேன் என்கிற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. சனது கொடுப்பது என்பது கிதாபுகளை ஆய்வு செய்யக்கூடிய, கிதாபுகளை முத்தாலா செய்யக்கூடிய தகுதி என்னிடத்தில் வந்துவிட்டது என்கிற நோக்கில்தான் உங்களுக்கு சனது கொடுக்கப்படுகிறது. அந்த 5வது சும்ரா மாணவர்கள் உட்பட அனைவர்களும் அரபி கிதாபுகளை பார்த்து முத்தாலா செய்து பயான்களை எடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பேர் இப்போ பார்க்குறோம், பேசுகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேச்சாளர் பேசிய பேச்சுக்களை, ஏதோ ஒரு எழுத்தாளர் எழுதிய எழுத்துக்களை அப்படியே பார்த்து பேசுகிறோம், அப்படியே பார்த்து எழுதுகிறோம். இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பேச்சாற்றலை தந்து விடுமா என்று சொன்னால் நிச்சயமாக தராது. காலப்போக்கில் நிச்சயமாக அந்த பேச்சாற்றல் என்பது நம்மை விட்டு அழிந்துவிடும். நமக்கென்று ஒரு பாணி இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு நடைமுறை இருக்க வேண்டும், நமக்கொன்று ஒரு தனி வழி இருக்க வேண்டும்.
அடுத்தவர்களை பின்பற்றுதல், அடுத்தவர்களை போன்று பேசி பார்க்குதல், அடுத்தவர்களை போன்று நான் பின்பற்றி அவரை போன்று பேசி பார்க்கிறேன் என்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் பேசுவேன், என்னுடைய பயான் இப்படித்தான் அமையும். அவர்கள் என்னுடைய பேச்சை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். எப்படி பேச்சுகளை அமைக்கிறார்கள் என்பதை மட்டுமே அமைக்க வேண்டுமே தவிர நான் இந்த பேச்சாளரை போன்று அவரை போன்று நான் பேசி பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்கிற எண்ணங்களை தவிர்த்துவிட்டு என்னுடைய பேச்சாற்றல் எனக்குரியது, அதை யாரை போன்றும் இருக்கக்கூடாது. நான் புதிதாக பேச வேண்டும், புதிதான முறையில் அமைக்க வேண்டும் என்கிற பக்குவத்தோடு பேச்சாற்றல்களை அமைக்கிற பொழுதுதான் இறைவன் நமக்கு மிகப்பெரிய பேச்சாற்றலை தரக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறான். அதே போன்று பொதுவாக நான் நினைவு கூற விரும்புகிறேன், பொதுவாக மன்றம் என்பது பேச்சாற்றலுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, எழுத்தாற்றலையும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ஆண்டு சங்கத்திற்கு பொறுப்பாளர்களாக வரக்கூடிய மாணவர்கள் பேச்சாற்றலோடு சேர்ந்து எழுத்தாற்றலையும் ஊக்குவிப்பதற்கு முன் வர வேண்டும் என்பதை மிக கருணையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சமூக வலைதளங்களில் நாம் பார்த்தோம், சமீபத்தில் காவல்துறையினுடைய தலைவராக பதவியேற்ற சைலேந்திர பாபு அவர்கள் ஏற்ற பொழுது வீடியோ ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்தது. அவர் சொன்னார், ஒரு தந்தை ஒரு மகனிடத்திலே ஒரு வைரக்கல்லை கொடுத்து இதை சந்தையில் போய் விற்றுவா. அப்போ மகன் கேட்டாராம், இந்த வைரக்கல்லினுடைய விலை எவ்வளவு சொல்கிறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க அத்தா சொன்னாராம், பதிலெலாம் பேசக்கூடாது, எவ்வளோன்னு கேட்டால் 2 கையை இப்படி காட்டணும் அப்படின்னு தான் சொன்னாராம். அவரும் சந்தைக்கு போனார், வைரக்கல் வேணுமான்னு கேட்டார். போகிற வரவங்களாம் கேட்டாங்க, வைரக்கல் விலையை பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க. இவர் இப்படின்றார். உடனே அவர் சொன்னார் 20,000 ரூபாய்ன்னு கேட்டார். இவனை அவங்க அத்தாவுக்கு கேட்கும்போது 20,000 ரூபாயா, திருப்பி கொண்டு வந்துருன்ட்டாங்களாம். மறுநாள் அதே வைரக்கல்லை கொடுத்து சந்தையில் ஒரு நகைக்கடைக்கு அனுப்புகிறார். அங்கே போய் பார்த்து விலை கேட்கும்போது அவர் விலை சொல்லக்கூடாது, இப்படி தான் காமிக்கணும். அவன் சொன்னானா 2 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன்டானா. உடனே அவர் சொன்னாராம், அவங்க அத்தாட்ட கேட்டுட்டு வந்துட்டாங்க, விற்கக்கூடாது, வந்துட்டார். அடுத்தபடியாக அந்த நகைக்கடையை, அந்த வைரக்கல்லை கொண்டு போய் பெரிய பெரிய மார்க்கெட்டுகள், இதுக்குண்டே உண்டான மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க சொன்னார். அங்கே போய் இதே தான் விலை கேட்டால் இப்படித்தான் சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, விலையை சொல்லக்கூடாது. அவன் 20 லட்ச ரூபான்டானா, திரும்பி வந்துட்டார். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மியூசியம், அதே போன்று மியூசியம் ஒன்றில் போய் விற்க சொல்கிறாரு. அங்கே போனால் அந்த வைரக்கல்லினுடைய விலை இப்படின்னு காமிக்கும் போது அவர் 20 கோடி கேட்குறாங்க அந்த வைரக்கல்லுடைய விலையை. அப்போ அந்த வைரக்கல்லினுடைய விலையை கொடுத்துடலாமா, 20 கோடி கேட்குறாங்க, கொடுத்துடலாமான்னு அவங்க அத்தாட்ட மகன் கேட்கும் பொழுது, கொடுக்காத, திருப்பி கொண்டு வந்துரு அப்படின்ட்டார். இப்போ அவங்க அத்தா சொன்னாராம், எந்த பொருள் எந்த இடத்தில் இருக்குமோ அப்பொழுதுதான் அந்த இடத்தில் உள்ள பொருளுக்கு மதிப்பு அதிகம். சும்மா சந்தையில் போய் கொண்டு போய் விற்றீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு தான் கேட்பான், 2 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பான். மியூசியம் என்பது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த பொருளினுடைய மதிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள், அது யாரும் விற்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இருக்கும்பொழுது அது 20 கோடிக்கு போகுது. அதே மாதிரி தாங்கள் எல்லாம் தங்களுடைய வளர்ச்சிகளை நீங்கள் உள்ளடக்கி கொள்கிற பொழுது, வளர்ச்சிகளை உங்களுக்குள், தாக்கங்களை, திறமைகளை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற பொழுதுதான் உங்களுடைய திறமைக்கேற்றாற்போர் வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி இல்லை, நான் என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொள்ள மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்களுடைய மதிப்பு என்பது மிகவும் குறைந்ததாக ஆகிவிடும். மிகவும் தாழ்ந்த இடத்திற்கு தான் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். பேச்சாற்றல் எனக்கு வேணாம், எழுத்தாற்றல் எனக்கு வேணாம், நான் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க போகிறேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறேன் என்கிற எண்ணத்தோடு ஓதுகிற மாணவர்களும் உண்டு. நாமும் கவனித்து இருக்கிறோம். ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டும், நாம் என்ன வேலை பார்க்க வேண்டும், நமக்கு எங்கிருந்து ரிஸ்க்குகள் வர வேண்டும், அதை முடிவு செய்யக்கூடியவன் இறைவன். திறமையாக ஓதியவர்கள் பிளம்பர் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். திறமையாக ஓதியவர்கள் மலேசியாவில் ஹோட்டலில் வியாபாரம் செய்வதை பார்க்கிறோம், வியாபாரங்களில் ஈடுபதை பார்க்கிறோம். ஆனால் திறமை குன்றியவர்கள், திறமை குறைவானவர்கள், ஓதுகிற காலங்களில் அசட்டியாக ஓதியவர்கள், பேச்சாற்றலை பயன்படுத்தாதவர்கள், எழுத்தாற்றலை பயன்படுத்தாதவர்களுக்கு அல்லாஹு தாலா இமாமத்தை தந்து விடுவான். அப்படி தந்து இமாமத்திற்கு செல்லுகிற சமயத்தில்
நீங்கள் நான் ஓதுகிற பொழுது நான் சரியாக ஓதாமல் விட்டுவிட்டேன், சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேன் என்று கஷ்டப்படுகிற பொழுது நமக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் எங்கு இருக்குமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் அதிகம், கண்ணியமும் கூட. அதை தவிர்த்துவிட்டு நான் ஓதிய பிறகு இங்கு செல்வேன் அங்கு செல்வேன், இந்த பணியில் நான் இயங்க மாட்டேன் என்று சொன்னால் நாம் ஓதியதற்கும் இத்தனை ஆண்டுகள் படித்ததற்கும் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்த ஓதுதலுக்காக வேண்டிய வாழ்க்கையை கழித்ததற்கும் எவ்வித மதிப்பும் இல்லை. ஆலிமாக ஓதிவிட்டு அடுத்தவரிடத்தில் அடிமையாக வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் துர்பாக்கியத்தை என்றைக்குமே தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. நல்லபடியாக கண்ணியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். மரணமடைந்த இந்த மதரசாவினுடைய பானி ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவன் ஓதிட்டு போயிட்டான், இப்போ இந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, குல்லு செய்யின் இலா எசீரு இலா அசலிகி, ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசல் தன்மைக்கு மீண்டே வரும். நம்ம நிறையா பேரை பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளும் பார்த்துருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஓதி முடித்தவொடனே என்ன செய்வாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, அந்த வேலையை பார்ப்பாங்க, இந்த வேலையை பார்ப்பாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க. கடைசி காலங்களில் அவருடைய வாழ்க்கை இமாமத்தாக அமைந்து விடுகிறது, முதரிசாக அமைகிறது. என்ன வேலை பார்த்தாலும் அல்லாஹு தாலா கடைசியில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த வேலையில் தான். இதுதான், இந்த வேலையில் தான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த வேலை என்பது உங்களுடைய வேலை அல்ல, ஷரியத் மார்க்கம் உங்களை இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயம் உங்களை என்ன செய்கிறது, அர்ப்பணிக்கிறது. இந்த சமுதாயத்தில் நீங்கள் பணி செய்கிறீர்கள், வேலை செய்யவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு சமுதாய மக்களுக்கு பயன்பெறக்கூடியவர்களாக வாழ்க்கையை நாம் தர வேண்டும். அதே போன்று நம்ம எழுதுகிறோம், சாஜினஸ் மாதிரி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, அவங்களாம் வாழ்க்கையில் சதீனஸ் கடைசியில் அந்த ஆண்டில் விளையாட சொன்னுகிற பொழுது அந்த மாதிரியான நாம் மரணத்திற்கு பின்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா நாம் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய மாணவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், அவர்களின் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கிறது, அந்த நன்மையின் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்வேன். நான் நன்மை செய்தது அப்பாறு இருக்கலாம், ஆனால் என்னுடைய மாணவர்கள் செய்கிற, நான் கற்றுக் கொடுத்த அந்த மாணவர்கள் செய்கிற அந்த நன்மைகள் என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இமாமத்தில் இருக்கிற முத்தரிசின்கள் இருக்கிற ஒவ்வொரு அவர்களுக்கு மட்டும்தான் சேரும். அதே போன்று ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மாணவனும் துவா செய்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு தொழுகையிலேயும் துவா செய்கிற வாய்ப்பை முத்தரிசின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எந்த வார்த்தை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த மாதிரியான பாக்கியங்களை, இந்த மாதிரியான கண்ணியங்களை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே ஓதுகிற காலங்களில் நான் அடுத்த வேலைக்கு போகிறேன், அடுத்த வேலைக்கு செல்கிறேன், அது மாதிரி இமாமத்துக்கு இல்லாமல் வேறு வேலைகளுக்கு செல்கிறேன் என்கிற எண்ணங்களை அரியோடு அழித்துவிட்டு நான் மௌத்தாகிறவரை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு அளித்தால் மௌத்தாகிறவரை முத்தரிசாக இமாமாக பணியாற்றித்தான் வஃபாத்தாகுவேன் என்கிற குறிக்கோளோடு வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்காக இமாமத்துக்கு, அல்லாஹ்வுக்காக இமாமத்துக்காக, அல்லாஹ்வுக்காக முத்தரிசாக, பெருமைக்காக அல்ல, பகட்டுக்காக அல்ல என்கிற ஒரே நோக்கோடு வாழ்கிற நல்ல நசீபை என் உட்பட இங்கு இருக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. பேச்சாற்றல் வருகிற பொழுது, எழுத்தாற்றல் வருகிற பொழுது பெருமையும் வந்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு சிறியவர்களுக்கு சொல்லித்தாருங்கள், தெரியாதவர்களுக்கு புரிய வையுங்கள். சொல்லித்தருகிற வரைக்கும் தான் நமக்கு, அதுபோன்று 5வது உம்ரா மாணவர்கள் வரை சொல்லிக் கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக நம்முடைய கல்லூரி பேராசிரியர் ஜமால் முகமது ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் முறை நிகழ்த்துவார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan rasulullah. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய
என்று நம்மளுடைய இந்த ஜாமியாவுடைய மன்ற தொகுப்பு விழா 35 வருடத்தை வந்து 36வது வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. 36 வருடமாக இங்கு பயின்ற மாணவர்களுடைய நிலைமையை நாம் சேமித்து பார்க்க வேண்டும். 36 வருடமாக நம்மளுடைய மாணவர்கள் இங்கு படித்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சீர சிறப்புமாக இருக்கார்கள் என்பதை பற்றி நினைக்கும் போது சந்தோஷப்படுகிறோம். 1973 ஆரம்பித்து 76, 77 கூத்தாளர்கள் ஆரம்பித்து அதற்கடுத்து 80 போய் வேலூரில் ஆரம்பிக்க போகும்போது மாணவர்கள் அதிகமாக இருந்தாங்க. 350 பேர் ஓதுனாங்க. இந்த மன்ற விழாவுக்கு வரப்போகும்போதெல்லாம் என் கூட ஓதுனா எத்தனையோ தமிழ் மாணவர்கள் அந்த மன்றத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. பேசலாம்னா எங்கே பேசி போய் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. ஆனால் நாங்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தா எந்த மன்றத்தை எந்த ஒரு பேச்சையும் தவிர்க்காத அளவுக்கு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பு. சகோதரர் இசாக் ஹஸரத் பேசும்போது சொன்னாங்க, மௌத்தாகிற வரைக்கும் இமாமத்து அல்லது மௌத்தாகிற வரைக்கும் முதர்ரிஸ், அந்த எண்ணத்தில் நம்ம வந்துட்டு படிக்கணும்னு சொன்னாங்க. நல்ல ஒரு இஹ்லாஸான நிய்யத்து, நல்ல ஒரு இது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொன்று தூக்கி பார்க்கணும். இந்த உலகம் பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு மறு உலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் கிடையாது, அருள் இல்லாதவர்களுக்கு மறு உலகம் கிடையாது. அப்படி ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன, பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. இந்த பொருளாதாரத்தினால்தான் நம்ம மாணவர்கள் செய்கிறாங்க, தீனுடைய பணியை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு வந்துட்டு நல்லவமாக அமைஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. மாணவர்களே, அருமை மாணவர்களே, ஒன்றை நினைக்க வேண்டும். எங்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் தீனுடைய இஹ்லாஸான நியத்தில் இருந்தால் அந்த வேலை நல்ல சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் செய்யுங்க, எந்த வியாபாரம் செய்யுங்க. ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் வந்துட்டு தர்ஸை தேர்ந்தெடுத்தோம். 6-7 வருஷமாக தர்ஸில் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போனோம். அங்கே போகும்போது கூட சாதாரண வேலைக்கு தான் போனோம். சாதாரண வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட என்ன மார்க்க படியை விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அங்கேயும் மக்களுக்கு மத்தியில், நம்மளுடைய நண்பர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை போதிச்சோம், இஸ்லாத்தை போதிச்சோம். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் 1 வருஷம் 2 வருஷத்தில் மக்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தா தரிசனம் தான் இருந்தோம். இது வரைக்கும் அதில் தான் இருக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, அங்கே போய் என்ன செய்றீங்க, உண்மையை சொல்லுது. மக்களுக்கு மத்தியில் நல்ல விதமாக இருக்கும். மார்க்கெட்டில் போய் கட்டில் வாங்கணும், படுக்கிறதுக்கு கட்டில் வாங்கும்போது விலையை பேசி வாங்கியாச்சு. அந்த வியாபாரி சொன்னார், சிரிச்சு கூடுன்னு சொன்னார். கட்டிலுக்குண்டான விலை எவ்வளவு, ஏதோ ஒரு விலையை சொல்லி அந்த நாட்டில் அன்றைக்கி 30 ரியால் சொல்லி சிரிச்சு கூடுன்னு சொன்னார். அவர் யமன் தேசத்தில் உள்ளவர், சாதாரண மனிதர் தான். ஏன் சிரிக்க சொன்னார் அப்படின்ட்டு, நீ நல்ல முறையில் சந்தோஷமாக கொடுத்தா தான் அந்த காசு எனக்கு உருப்படும். சகோதரர்கள் நல்லா கவனிங்க. வாங்கினது கட்டில், நாங்கள் படுக்கிறக்காண்டி, நான் படுக்கிறது தூங்குறக்காண்டி கட்டில் வாங்குகிறேன், கட்டில் மெத்த எல்லாமே வாங்குகிறேன். அவர் என்ன சொன்னார், சிரிச்ச முகத்தில் எனக்கு கொடு. சிரிச்ச முகத்தில் கொடுத்தா தான் அந்த காசு எனக்கு பறக்கத்து வரும். சகோதரர்களை கொஞ்சம் யோசிக்கணும். அவர் ஒரு சாதாரண மனிதர். இந்த சொன்ன கருத்து எப்படிப்பட்ட கருத்து பாருங்க. வியாபாரம் பண்ணும்போது இவன்கிட்ட அடித்து வாங்கிடலாம், 50 ரூபா பொருளை ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு வாங்கிடலாம்னு சொல்லி இப்போ நம்ம நாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்களே, பறக்கத்து எப்படி வரும்? அங்கே இஸ்லாத்தை பண்ணணும். நீங்கள் ஆலிமாக இருந்தால் அந்த இடத்துல சொல்லணும். சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு சாயல்குடியில், அவர் பேர் அப்பாஸ் கலி, ஓதுற காலத்தில் சின்ன வயசாக இருக்கிறதுனால எங்களை எல்லாம் தாப்பினார் சொல்வார். நானும் மகன்கிற முறையிலே கொண்டாடுவோம். இன்றைக்கி அவர் வந்துட்டு போல சொல்வது எல்லாம் வியாபாரம் பண்ணுறங்கும் போது
செருப்பு வியாபாரம் பண்ணணும். ஹோல்சேலில் வாங்கி செருப்பு விற்கிறார். இப்போ அன்னைக்கு அவருக்கு அர்த்தம் சொன்னேன், நீங்கள் செருப்பு விற்கிறீங்கன்னா அல்லாவுடைய வியாபாரத்தில் இருக்க உங்கள் ஒரு கொஞ்சம் லாபத்தை வச்சு நல்லா வைக்கிற பறக்கத்தான் இருப்பீங்கன்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் பறக்கத்தான். என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி, என்ன விஷயம் இருந்தாலும் சரி, அல்லாவுடைய ஞாபகம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். அதற்கு தான் சகோதரர்களே உங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துகிறேன். இமாமத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, தரிசனம் இருந்தால் மட்டும் பத்தாது. எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த விவசாயம் செஞ்சாலும் சரி, அங்கேயும் அல்லாவுடைய ஞாபகம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். அதைத்தான் நபிமார்கள் நம்மளுக்கு போதித்தார். எல்லா நபிமார்களும் தரிசனம் இல்லை, எல்லா நபிமார்களும் இமாமத்தில் இல்லை, எல்லா நபிமார்களும் விவசாயத்தில் இல்லை. அதுலேயும் இருந்தாங்க, இதுலேயும் இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு துன்யா மதுரத்தில் ஆகிறா நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகம் மறு உலகத்துடைய விவசாய ஸ்தலம். இந்த உலகம் மறு உலகத்துடைய விவசாய ஸ்தலம். விவசாய ஸ்தலத்தில் நீங்கள் எல்லாம் சிறு வயசு உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையே தெரியல. உங்களுடைய தாப்பனார் உங்களுடைய தாத்தாமார்கிட்ட கேட்டு பாருங்க, விவசாயத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் அந்த நிலத்தை உழுது பயிரிடணும், உழுது பக்குவப்படுத்தணும். கல் முள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நல்ல நிலமாக இருக்கணும், பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் விவசாயம் நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு வாழக்கூடிய நேரத்தில் மறுமையினுடைய சிந்தனை வேண்டும். அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது. எந்த நிலைமையிலே வந்துட்டு அடுத்தவர்களுடைய இதாக இருக்கலாம். அப்படி அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். அவுது பில்லா அப்படி நாளைக்கு நம்ம ஓதுற காலத்தில் அடுத்தவர்களுடைய பொருள் நம்ம எடுக்கலாமா? எத்தனை பேருடைய பொருள்கள் காணாமல் போகுது. அதனால் எல்லாரும் தொழுவதுக்காக தொழு வந்த நேரத்தில் ஒளிச்செய்ய போகும்போது அப்படியே ஒளிச்செய்ய போகிற மாதிரி அப்படியே போயிட்டு வந்துடும். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமானது, மாணவர்கள் நாம் செய்யக்கூடாது. அடுத்து பேச்சாற்றல்களுக்கு இதை நான் சொல்லுகிற முக்கியமான விஷயம், பேச்சாற்றல் எப்படி வருதுன்னு சொன்னால் பேசி பேசி பழகணும். அதாவது சொல்ல நாப்பழக்கம், அதாவது பேச்சு பேசும்போது நாவனுடைய பழக்கங்கள் தான் அதிகமாக வரும். அதற்கு நம்ம முத்தாலா செய்யணும். என்ன முத்தாலா செய்யணும்? தமிழ் கிதாப்பை பார்க்கணும், அரபிக் கிதாப் பார்க்கணும், அதை பெரியவங்கள்ட்ட கேட்கணும், குறிப்புகளை கேட்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத. இப்போ எல்லாம் உங்களுக்கெல்லாம் கேசட் வந்துருச்சு, அந்த கேசட்டை திருப்பி போட்டு பார்க்கணும். நாப்பழக்கம் தான் மெயினானது. அந்த நாப்பழக்கத்தை நன்றாக பேசி கண்ணியமான பொருள். நாப்பழக்கம் வர்றதுக்கு சகோதரர்களே நம்முடைய பக்குவமான பேச்சுகளும் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு இப்போ நம்ம சகோதரர்கள் நினைக்கிறாங்க, சில நேரத்தில் பேசும்போது கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, பக்குவமாக பேசணும். பிரசங்கத்தில் நம்ம மன்றத்தில் பேசக்கூடிய இடத்துல யார்கிட்ட பேசணுங்கிறது இல்லை. ஹதரத்து ஜெயலலிதா சொன்னாங்க, முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காது, முன்னாடி ஒரு பெரும் கூட்டம் நினச்சி கண்ணை மூடி பேசுங்க. பேச்சு பழக்கம் அப்போ தான் வரும். பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி யாராவது ஒரு ஆளை பார்த்தா இவரை பார்த்தா பேச்சு வராது, அவரை பார்த்தா பேச்சு வராது, அந்த எண்ணமெல்லாம் இருக்குது. கண்ணை மூடிட்டு பேசுங்க. நம்ம அதே பெரிய அறிவால் நினச்சிட்டு கூட பேசுங்க, தப்பு இல்லை. பேசி முடிச்சுட்டு என்னென்ன பேச்சு, அந்த பேச்சில் என்னென்ன தவறு இருக்குங்கிறத திருப்பி கேட்டு என்ன செய்யணும், திருத்தி கொள்ள வேண்டும். சொல்ல நாப்பழக்கம் சுட்ட கொள்ளி இது வரும், அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரியா நாப்பழக்கத்தில் தான் நம்மளுடைய பேச்சாற்றல் வரும். எழுத்தாற்றல் பற்றி சொன்னார்கள் சகோதரர்களை. போன வருஷம்லாம் ஒரு 2 சகோதரர்கள் எழுத்தாற்றல் நல்லா சிறந்து விளங்கினாங்க. அதே மாதிரி நம்மளும் அதிகமாக எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்ளணும். எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய திறமைகள் உலகம் பூரா பரவும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் அதிகமான முறையில் வளர்த்து, அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் ஈமானோடு இருந்து, ஈமானில் நாம் பரிபூர்ணமாக இருந்து இந்த உலகத்திலே மறு உலகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுப்பாராக என வேண்டி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆழமான கருத்துக்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் அடுத்த நிகழ்வாக நம்முடைய கல்லூரி பேராசிரியர் நிசாமுதீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள்
ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்தக நவ்அல் இன்சானி பில் மன்திகில் ஃபஸ்வி வ அப்தஉ பி ஷக்லி ஸ்வபி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் அர்ஸலஹு பில் கிதாபில் மன்ஊத் பி ஃபஸ்லில் கிதாப் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி கைரு ஆலின் வ அஸ்ஹாபின் அஜ்மஈன். அனைத்து புகழும் அகிலத்தோர் அனைவரையும் படைத்து பரிபாலித்து வளர்த்து கொண்டிருக்கின்ற அக்கு சுப்ஹான தஆலா அவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஹத்வாபுகள், அவுலியாக்கள், இவ்வவையில் வீட்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்னென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹுடைய கிருபையால் இம்மன்றத்தின் 36வது விழாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பேச்சுக்கலை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை இவன் சரியான முறையில் பயன்படுத்தினான் என்று சொன்னால் எங்கும் வெற்றிதான். எந்த ஒரு திறமை இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் அவனுக்கு பேச்சு திறமை மட்டும் இருக்குது என்று சொன்னால் அந்த மனிதன் வெற்றி பெற்று விடுவான். அவன் தன்னுடைய விஷயங்களை பிடித்து கொள்வான். எனவே இந்த பேச்சுக்கலை ரொம்ப முக்கியமானது. அந்த பேச்சுக்கலையை வளர்ப்பதற்காக தான் நாம் இந்த மன்றத்திலே பயிற்சிகளை எடுக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் பிற்காலத்தில் 4 பேருக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறு உபதேசிக்கக்கூடிய நபர்கள் எவ்வாறு பேச வேண்டும், அவர்களுடைய பேச்சுக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் 4 நபர்கள் அவருடைய பேச்சுக்களை ரசிக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூறுகின்ற கருத்தை அமல் செய்யக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்கள் மாறுவார்கள். எனவே அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, பேச்சு என்பது ரொம்ப முக்கியம். அந்த பேச்சை பேசும் பொழுது ஆராய்ந்து பேச வேண்டும், அமல் செய்து பேச வேண்டும். வரலாற்றிலே எத்தனையோ திருப்பங்கள் இருக்கிறது இந்த பேச்சின் மூலியமாக. உதாரணமாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பத்ர் போர் ஆரம்பிக்கின்ற சமயம், அந்த சமயத்திலே நாயகத்திற்கு ஒரு தயக்கம். என்னவென்று சொன்னால், நம்மளுக்காக எவ்வளவோ அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். இந்த சஹாபாக்களை எவ்வாறு போருக்கு கூப்பிடுவது? ஏனென்று சொன்னால் தனக்காக சொத்துக்களை கொடுத்தார்கள், மனைவிமார்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அன்சாரிகளை எவ்வாறு போருக்கு அழைப்பது என்று சந்தேகத்தில் இருந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்அராவை கூட்டி அவர்கள் அதில் அமர்ந்திருக்கிறார்கள் நாயகம். ஆனால் ஒரு சற்று தயக்கம், எவ்வாறு அழைப்பது என்று. அந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு நபி தோழர் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை போல் அல்ல. அவர்கள் கூறினார்கள், அந்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்கள் இறைவனும் போய் போரிடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவ்வாறு கிடையாது. நாங்கள் உங்கள் முன்னால் நின்று போரிடுவோம், உங்கள் பின்னால் நின்று போரிடுவோம், உங்கள் வலது புறத்தில் போரிடுவோம், உங்கள் இடது புறத்தில் நின்று நாங்கள் போரிடுவோம், உங்களுக்காக போரிடுவோம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கடலிலும் கூட நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் சஹாபாக்கள். அதை கேட்டுதான் நாயகத்துடைய முகம் மலர்ந்தது. அதற்கு பின்னால் தான் பத்ர் போரே ஆரம்பிக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நாம் பேச வேண்டும். எவ்வாறு இருந்தாலும் நாம் பேச வேண்டும், எப்படியும் பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைப்பை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அந்த தலைப்பு சம்பந்தமான பாயிண்ட்டுகளை எல்லாம் எடுங்கள். முதலில் குர்ஆன் ஹதீஸை எடுங்கள், கிதாபிலே முத்தாலா பண்ணுங்கள். அதற்கு சொந்தமான அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், தப்சீரிலே என்ன போடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்னவாக இருக்கிறது, அதற்கு முஹத்தீஸீன்கள் எவ்வாறு எல்லாம் ஷரஹ் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் தேடுங்கள். பின்பு வரலாற்றுகளை தேடுங்கள். நபிமார்கள் வரலாறுகளை தேடுங்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை தேடுங்கள்.
பின்பு இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட்டான நியூஸ்களை தேடுங்கள். இந்த காலத்துடைய மக்களுடைய நிலைகள் என்ன என்பதை தேடுங்கள். இவ்வாறு உங்களுடைய பயான்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ரொம்ப அழகானதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசும்பொழுது சத்தமாக பேசுங்கள். எந்த அளவு உங்களால் சத்த முடியுமோ, எந்த அளவு உங்களால் கத்த முடியுமோ அப்படி கத்தி பேசுங்கள். இந்த பள்ளிவாசல் அரண்டாலும் சரி, மைக் இல்லை என்றாலும் சரி, நல்ல முறையில் கத்தி கத்தி பேசுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் கத்தி பேசும் பொழுது நீங்கள் தவறாக பேசிவிட்டீர்கள் என்று சொன்னாலும், அதே போல உங்களுடைய பயானில் கருத்துக்கள் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் சத்தமாக பேசும் பொழுது ஆஹா இவருடைய பயான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே சத்தமாக பேசுங்க, கத்தி கத்தி பேசுங்க. உங்களுடைய பயான் ஆட்டோமேட்டிக்காக அழகானதாக ஆயிடும். அதே போல் பயானை கேட்கக்கூடிய நபர்கள் அதே பாயிண்ட் எடுங்க, அதை எழுதி வைங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு எழுதி வைங்க. ஏன்னு சொன்னால் ஒரு பயான் பேசக்கூடிய நபர் முன்னால் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் தயாராகாமல் வரமாட்டார். அவர் பல கித்தாபுகளை ஆராய்ச்சி செய்து வருவார். தமிழ் புத்தகமாக இருக்கட்டும், அரபி கித்தாபுகளாக இருக்கட்டும், அவர் ஆராய்ச்சி செய்து முத்தாலா பண்ணி நிறைய விஷயத்தை எடுத்து கோர்வை செஞ்சு வச்சுருப்பார். இங்கே நம்ம சொல்லணுன்றக்காக. எனவே அதை கேட்கக்கூடிய மாணவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வைங்கள். அரபியிலே ஒரு சுலபம் சொல்லுவார்கள், மன் ஹஃபில ஃபர்ர மன் கதப கர்ர. யார் மனப்பாடம் செய்கிறாரோ மறந்து போய்விடும். மன் கதப கர்ர, யார் எழுதி வைத்து கொள்கிறாரோ அதுதான் நிலையாக இருக்கும். எனவே சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகளை எழுதி வையுங்கள். அது பிற்காலத்தில் உங்களுக்கும் பயன்படும், உங்களுடைய மாணவர்களுக்கும் பயன்படும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பயன்படும். எனவே அந்த அடிப்படையில் உங்கள் பயானை அமைத்து கொள்ளுங்கள். கேட்கக்கூடிய மாணவர்களும் அதை அழகான முறையில் பாயிண்ட் எடுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், பேசக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அமல் ரீதியாக சொல்கிறார் என்று சொன்னால் அதை அமல் செய்துவிட்டு சொல்லுங்கள். நாயகத்துடைய பாணி அதுதானே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தை ரொம்ப இனிப்பு சாப்பிடுகிறது, அதற்கு நீங்கள் இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நாயகம் அவர்கள் அப்பொழுது சொல்லவில்லை. அதற்கு அடுத்த வாரம் சொல்கிறார்கள் இனிப்பு சாப்பிடாதே என்று. காரணம் கேட்ட பெண்ணுக்கு காரணம் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அப்பொழுது சொல்லும் பொழுது நான் அதற்கு முன்னாடி நான் இனிப்பு சாப்பிட்டு விட்டேன், அதனால தான் நான் உங்கள் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணலை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பேசக்கூடிய நபர்கள் அமல் செய்துவிட்டு அந்த விஷயத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பேச்சிலே மிகப்பெரிய மன்ஃபஅத்தை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக 4 நபர்கள் அமல் செய்வார்கள். எனவே பேச்சை நல்ல முறையில் அமைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஹஸரத் பிறந்தே அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ் எல்லா விதமான ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக நம்முடைய கல்லூரி பேராசிரியர் நைனார் முகமது சாதி ஃபாசில் மன்பை ஹஸரத் அவர்கள் ஒரு 5 நிமிடம் நமக்கு முன்னால் பயானுடைய விஷயங்களை சொல்லித் தருவார்கள். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहू. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतुल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन. अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु ताला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. वल अस्र इन्नल इंसान लफ़ी खुस्र इल्लल्लज़ीना आमनु व अमिलुस सालिहाति व तवास्सौ बिल हक़्क़ि व तवास्सौ बिस सब्र. सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम. व क़ाला नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम निअमतानी महबूबुन फ़ीमा कसीर मिनन नास अस्सिहत वल फ़राग़. औ कमा क़ाला अलैहि सलातु वस्सलाम.
புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாய் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், உலமாக்கள், சுஹதாக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் என்றென்றும் குறைவென்று நிறைவாக உண்டாட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த மன்றம் துவங்கப்பட்டு 35 ஆண்டு நிறைவு பெற்று 36வது ஆண்டுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மன்றம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதை நாம் முழுமையான முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக நாம் கற்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காலங்களில் அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துமையான்னு சொன்னால் அந்த பயனினுடைய வெளிப்பாடு எப்பொழுது தெரியும்னு சொன்னால், நாம் இந்த மதரசா விட்டு ஓதி முடித்து விட்டு வெளியில் சென்றதற்கு பின்னாடி தான் இதனுடைய பலன் நமக்கு தெரியும். நாம் 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் நம்ம மதரசாவில் இருந்து ஓதக்கூடிய காலத்தில் இந்த பயானுடைய முக்கியத்துவமோ அல்லது எழுத்தாற்றுடைய முக்கியத்துவமோ அல்லது நாம் ஓதனுடைய முக்கியத்துவமோ நமக்கு அறிவது கிடையாது. எப்பொழுது இதனுடைய பலன் நமக்கு தெரியும்னு சொன்னால், எப்பொழுது அதனுடைய பலனை எப்பொழுது நமக்கு தெரியும்னு சொன்னால், நாம் இந்த மதரசாவுடைய 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் ஓதி முடித்து விட்டு நாம் மற்ற துறைக்கு நாம் சென்றதற்கு பின்னாடி தான், அல்லது இமாமத்திற்கோ அல்லது தரிசுக்கோ வேறு எதற்காக நாம் சென்றாலும் இங்கிருந்து சென்றதற்கு பின்னாடி தான், அப்பொழுதுதான் இந்த மதரசாவில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுடைய அருமை நமக்கு தெரியும். நம்முடைய அல்லாமா தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், கதிர் நியாமத்து பாத சவால். ஒரு நியாமத்துடைய அருமை நமக்கு இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம மன்றமாக இருந்தாலும் சரி, நாம் மன்றத்தை பயன்படுத்தக்கூடிய ரீதியிலும் சரி, அல்லது பாடங்கள் பார்க்கக்கூடிய ரீதியிலும் சரி, நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதனுடைய நியாமத்துக்கள் அதனுடைய நியாமத்துக்களை பற்றி நமக்கு தெரியாது, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு தெரியாது. எவ்வாறுன்னு சொன்னால், ஒரு மனிதருக்கு கண்ணை ஒரு அருக்கொடையாக மனிதருக்கு தந்திருக்கிறான். அந்த கண்ணுடைய அருமை அந்த கண் இல்லாதவரிடத்தில் கேட்டு பார்த்தால்தான் அவருக்கு அதனுடைய அருமை தெரியும். அதே போல் அல்லாஹு தாலா நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். அப்போ ஒவ்வொரு வஸ்து நம்மிடத்தில் இழக்கும் போது, நம்மிடத்தில் இல்லாத போது, அப்பொழுதுதான் அந்த வஸ்துனுடைய அருமை நமக்கு தெரியும். அதே போன்று இந்த கற்கக்கூடிய அந்த காலங்களில் படிக்கக்கூடிய அந்த பாடங்கள் விஷயத்திலும் சரி, அல்லது நாம் மன்றத்தை பயன்படுத்தக்கூடிய ரீதியிலும் சரி, நாம் இப்போ அதனுடைய அருமைகள் நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ இந்த மதரசா விட்டு நாம் வெளியில் செல்லும் பொழுதுதான் இந்த நியாமத்துடைய அருமை நமக்கு புரியும். அதனால் நாம் இந்த நியாமத்துக்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இது அதாவது நமக்கு அதிகமான நாட்கள் கிடையாது, வருஷத்தில் அதாவது மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த பயான் வரும். இப்போ அந்த நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாரத்தில் சில பேருக்கு என்ன செய்ய வயிற்று வலி வரும், தலைவலி வந்துடும், இப்படி நான் நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் வீணடித்து விடாமல் நாம் முழுமையாக அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அது பாட ரீதியாக பாடமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்துடுச்சுன்னா அந்த வாரம் வியாழக்கிழமான தலைவலி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த நேரத்தையும் அந்த கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பை நாம் பயன்படுத்தி நாம் மன்றத்தில் நன்றாக பேசி பழகி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய பிரயோஜனம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நமக்கு வெளிப்படும். இங்கிருந்து நம்ம எத்தனையோ மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அப்பொழுது சொல்வார்கள், இந்த மாதிரி மதரசாவில் நாங்கள் இருக்கும்போது மதரசாவுடைய அருமை தெரியல, நீங்கள் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவீங்க, அஜித் மாதிரிலாம் சொல்லுவீங்க, இந்த மாதிரி மதரசாவில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது, நீங்கள் வெளியில் போனால் தான் இந்த மதரசாவுடைய அருமை தெரியும், அப்பொழுது மதரசா நீங்கள் நினச்சி பார்ப்பீங்கன்னு இந்த மாதிரி சொல்லுவீங்க. அதே போன்று தான் நாங்கள் இந்த மதரசாவில் இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் எங்களுக்கு இந்த ஒன்றும் அதனுடைய இது
பயனளிக்கல, அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை. இப்போ நம்ம மதரசா விட்டு நாங்கள் வெளியே போனதற்கு பின்னாடி தான் இந்த மாதிரி நம்ம இப்படிலாம் விட்டுட்டோமே, இது முழுமையாக நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, மன்றத்தை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, எழுத்தாற்றல் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்னு இப்போ நாங்கள் வெளியில் சென்றதுக்கு பின்னாடி தான் அதனுடைய அருமை தெரியுது என்பதாக நம்மளுக்கு சென்ற மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்பொழுது சென்ற 2 ஆண்டுகளுக்கு முடித்த சில மாணவர்கள் அவர்கள் பயானுடைய திறமையை அவர்கள் பயன்படுத்தாதன் காரணமாக, மன்றத்தில் ஒழுங்காக பயன்படுத்தாமல் அவர்கள் அந்த நேரத்தை வீணடித்ததன் காரணமாக இன்று கூட அவர்கள் இமாமத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வேலைக்கு, அதாவது காரணம் என்னன்னு சொன்னால், அவன் ஏன் வேலைக்கு போகிறான்னு சொன்னால் அவனுடைய 2 திறமைகளும் இல்லாதன் காரணமாக. எத்தனையோ மாணவர்கள் நம்முடைய மாணவர்களே சென்றிருக்கிறார்கள். சில பேர் அவர்கள் முழுமையாக பயன்படுத்தாதன் காரணமாக அவர்கள் சில பேர் வேலைக்கு சென்று சில பேர் ஹோட்டலில் வேலை செய்து கொள்வாங்க. காரணம் என்ன, எனக்கு இமாமத்து செட் ஆகலை, எனக்கு எதுவும் செட் ஆகலை, அதனால் இதில் போயிட்டேன் என்பதாக சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி பயன்படுத்தலை, அந்த அப்படியே அசால்ட்டாக லூஸாக விட்டதன் காரணமாக இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குது. இமாமத்துக்கு போனால் அன்றைக்கி நல்லா பயானியும் நல்லா கிராத்தையும் தான் கேட்குறாங்க, எனக்கு இது 2மே செட் ஆகலை, அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன் என்பதாக சொல்கிறாங்க. அன்பான மாணவர்களே, இப்பொழுது நமக்கு அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. எப்பொழுது இதனுடைய அருமை தெரியும்னு சொன்னால், நாம் இந்த மதரசா விட்டு நாம் வெளியேறும்போது தான் இந்த மதரசாவுடையும் இந்த மன்றத்துடைய அருமை தெரியும். பழைய மாணவர்கிட்ட கேட்டால் தான் அதனுடைய அதனுடைய அருமையை கேட்டால் தெரியும். அப்பொழுது தான் சொல்வார், அந்த மன்றத்துடைய எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தினேன் என்பதாக அந்த மாணவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சில மாணவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்ல முறையில் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்டத்திலே நல்ல இமாமத்தில் இருந்து நல்ல பயான் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்கள் தந்திருக்கிறான். அதனால் நிரந்தரமாக சில பள்ளிகளை நிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மன்றத்தை அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான், அவர்கள் பேச்சாற்றலை வளர்த்தியதன் காரணமாகத்தான் 10 ஆண்டுகளாகவும் சிலர்கள் அதோட அதிகமான ஆண்டுகளாகவும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், அவர்கள் இங்கே ஓதக்கூடிய காலத்தை, அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று நாம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இன்னும் சில 2 ஆண்டுகளோ அல்லது 1 ஆண்டுகளோ சில மாணவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளோ அல்லது 1 ஆண்டுகளோ இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நாம் இந்த மன்றத்தை முழுமையாக பயன்படுத்தி அதன்படி அந்த பேச்சாற்றலையும் நல்ல அனுமதியை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிற்காலுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஏன்னா காற்று உள்ளது போய் தூத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. அஸ்ரஃப் அலி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மாணவர்களுக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணும்போது சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே தூத்தி கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாய்ப்பு இந்த 5 ஆண்டுகள் மட்டும்தான். நீ ஓதி முடிச்ச உடனே சனது கொடுத்துட்டா அதுக்கு நீ மதரசாவுக்கு வந்தாலும் உன்னை உட்கார வச்சு சோறு போட மாட்டோம். அதனால் இந்த காலத்தை உனக்கு 5 ஆண்டுக்கு முன்னாடி வந்தால் விருந்தாடியாகத்தான் வரணும். ஏதோ 1 நாள் 2 நாள் தங்கலாம், அதுக்கு மேலே உன்னை தங்க வைக்க மாட்டோம்ப்பா என்பதை சொல்லுவாங்க. ஏன்னு அப்போ அதுக்கு சொல்லுவாங்க, அப்போ இந்த காலத்தை நீங்கள் பொக்கிஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பொக்கிஷமாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா பிரகாசமாக இருக்குமே என்பதாக சொல்லுவாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய வேண்டும் சொன்னால் நாம் கற்கக்கூடிய அந்த காலத்தில் நாம் பாடங்கள் விஷயத்தில் நாம் நன்றாக பாடங்களை கற்க வேண்டும். அந்த பாடங்களுடைய நாட்களிலும் ஏதாவது லீவ் எடுக்காமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நாம் படுத்தி விடாமல் அந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்று மன்றத்தில் கொடுக்கப்படக்கூடிய மாதத்தில் ஒரு தலைப்போ அல்லது மாதத்தில் 2 தலைப்போ வரும். அப்போ அந்த வாரத்தில் வரக்கூடிய அந்த மன்றத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் எது வைத்த வழி அந்த வழி இந்த வழின்னு சொல்லி சாக்கு போக சொல்லி அந்த மன்றத்தை அந்த நாளை கழித்து விடாமல். ஏன்னா இதுக்கு முன்னாலாம் அப்படி தான் நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, அன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா மகரிபுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் பயான் செய்யலை, சார் நான் அடுத்து செஞ்சுக்கிறேன் ஜத்துன்னு. அப்படி செய்யக்கூடாதுன்னு ஃபைன்லாம் போட்டோம். அப்படி அதாவது பண்ணால் 50 ரூபா ஃபைனு 20 ரூபா ஃபைன்லாம் போட்டோம். கண்டிப்பாக பயான் பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணாதவங்களும் அப்படிலாம் போட்டோம். எதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் அப்படியாவது அந்த பையனை அவன் விட்டுறக்கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். உங்களை பையனை போட்டு வாங்கி அதை வசூல் செய்ய நோக்கம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த வாரத்தை வீணடித்து விடக்கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். அதனால் இந்த வரக்கூடிய அந்த காலங்களில் குறைவாக நமக்கு இன்னும் 1 மாத காலங்கள் சென்று விட்டது இருக்கக்கூடிய குறைவான அந்த நாட்களில் நாம் பாட ரீதியாக இருந்தால் பாடத்திலும் சரி அல்லது நாம் பன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ரீதியிலும் நாம் நேரத்தையும் காலத்தையும் ஒரு பொக்கிஷமாக கருதி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்முடைய கற்கக்கூடிய அந்த காலத்தில்
நாம் நேரத்தையும் காலத்தையும் பொக்கிஷமாக பயன்படுத்தி இந்த மன்றத்தையும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பயன்படுத்தி அதனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த மன்றத்துடைய கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் சரியான முறையில் அதை குறிப்பெடுத்து பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தாலா எல்லாம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறியவனா இந்த உரையை நிறைவு செய்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய பயானை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழமான கருத்துக்கள் தெளிவான நடையோடு ஹசரத் அவர்கள் நமக்கு விளக்கி தந்தார்கள். ஹசரத் அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அடுத்த நிகழ்வாக விழாவின் முத்தாய்ப்பாய் நிறைவாய் நம்முடைய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله المولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சங்கைக்குரிய சஹாபா பெருமக்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருந்தகைகளே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான மாணவ சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்வான கல்விக்கு உங்களை தேர்வு செய்திருக்கிறான். உங்களுடைய வயதை ஒத்த மாணவர்களெல்லாம் பல நிலைகளில் பலதரப்பட்ட மாணவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இல்முக்கு உங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் உங்கள் மீது மிகப்பெரிய கிருபை செய்திருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் இந்த நியாமத்தை நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகள் நிறைவு பெற்று 36ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம் என்றால் இந்த 35 ஆண்டுகளில் இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றத்தில் பயிற்சி பெற்று தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட மாணவர்கள் நம்மில் பலர்கள் இன்றும் தங்களுடைய சேவைகளை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தவரை மதுரையில் பல உலமாக்கள் நமது அன்பிற்கினிய மாணவர்களாக இருந்தவர்கள் இன்று இமாமத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மதரசாவிலே ஆரம்பமாக பட்டம் பெற்ற மாணவர் சுஜா அகமது, அவர் மிகச்சிறந்த முறையிலே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார். ஓரிடத்திலே இமாமத்து பணியை மேற்கொண்டிருக்கிறார். மதுரை மாநகரில் உங்கள் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒருவர்தான் நமது அப்துல்லா சஆதி. பொறியாளர் நகரில் இமாமத்து பணியை மேற்கொண்டிருக்கிறார். இன்று சொல்வதென்றால், மதுரை மாநகரிலேயே இமாமத்து பணியாற்றக்கூடியவர்களில் அதிகமாக ஊதியம் பெறக்கூடிய ஒருவர் நமது அப்துல்லா அவர்கள். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால், இந்த சங்கத்தை முறையாக அவர் பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மாணவராக இருக்கக்கூடிய காலத்தில் தன்னுடைய பேச்சாற்றலை அவர் சிறந்த முறையிலே வளர்த்து கொண்டார். இன்று பல மேடைகளில் பேசுகிறார், ஜும்மாவிலே பேசுகிறார். அவருடைய பேச்சு நன்றாக இருக்கிறது என்று ஜமாத்தார்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர் தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்டார், திறமையை வளர்த்து கொண்டார். எனது அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, இந்த சங்கம் அமைப்பு என்பது நமது திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய பயிற்சி கூடம்தான். நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு தலைப்பில் பேச்சை போட்டிருக்கிறார்கள் என்றால், அதற்குரிய சரியான முறையில் ஆயத்துகள், ஹதீஸுகள், வரலாற்று நிகழ்ச்சிகள், இப்பொழுது நடைமுறையிலே இருக்கக்கூடிய சில சம்பவங்கள், இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து தலைப்பின் அடிப்படையில் தான் நிச்சயமாக நாம் இப்பொழுது இருந்தே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த தலைப்பில் இருந்து கொஞ்சம் கூட பிசகுதலாக ஆகி வேறு தலைப்புக்கு நிச்சயமாக சென்று விடக்கூடாது. அதே தலைப்பில் தான் கடைசி வரையிலும், முடிக்கக்கூடிய வரையிலும் அந்த தலைப்பின் அடிப்படையில் தான் நாம் பேச்சை நிறைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கேட்பவர்களுக்கும் அது இனிமையாக இருக்கும். நாம் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போனால் கேட்பவர்களுக்கு அது சுவையாக இருக்காது. நமது பேச்சும் நன்றாக இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு அடுத்து, நாம் பேசக்கூடிய சமயத்தில் நேரம் என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஜும்மாவிலேயே நாம் பேசுகிறோம் என்றால், ஒரு 1/4 மணி நேரம் ஜும்மா பயான் என்றால், 1/4 மணி நேரம் ஒரு நிமிஷத்திற்கு முன்பாகவே நமது பேச்சை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஆகா, ஹஸ்ரத் என்ன இவ்வளவு சீக்கிரமாக பயானை நிறைவு செய்து விட்டாரே என்று ஜமாத்தார்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நமது பேச்சு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு 15 நிமிடங்களுக்கு மேலாக 20, 25 நிமிடம் நமது பேச்சை வளர்த்து கொண்டால் கேட்பவர்களுக்கு அது சுவையாக இருக்காது. அவர்களுக்கு அது சுமையாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் நினைப்பார்கள், என்ன ஹஸ்ரத் இன்று ஜும்மாவில் லேசா கொஞ்சம் அறுவை போட்டு விட்டாரே என்று மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். நாம் அறுக்கக்கூடியவர்கள் அல்ல. நமது பேச்சை நாம் தெளிவாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்தான். எனவே அதற்கு ஒரு பயிற்சி கூடம்தான் உங்களுக்கு இங்கு மாணவர் சொற்பயிற்சி மன்றம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மதரசாக்களிலும் இந்த பயிற்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தங்களுடைய திறமைகளை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை அவர்கள்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை ஒருவர் சொல்லி
நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. நமக்கு தலைப்பு போடப்பட்டு விட்டால் நாம் முன் வந்து அந்த தலைப்புக்கு தகுந்த ஆதாரங்களை விஷயங்களை திரட்டி வைத்து கொண்டு அந்த தலைப்பின் அடிப்படையில் பேச வேண்டும். பேசுகின்ற பொழுது முரட்டுத்தனமாகவும் பேசிவிடக்கூடாது. ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், சத்தமாக பேசலாம், அது தப்பல்ல, ஆனால் அந்த பேச்சு முரட்டுத்தனமாக ஆகிவிடக்கூடாது. முரட்டுத்தனம் என்றால் நாம் மார்க்க விஷயத்தை சொல்லுவது நமக்கு அவசியம், கட்டாயம். சத்தியத்தை நிச்சயமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதில் யாருக்கும் எந்த தயக்கமும் நிச்சயமாக நாம் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பள்ளியிலே இமாமத்து பணியில் இருக்கிறோம் என்றால் சத்தியத்தை சொல்கின்ற விஷயத்தில் இந்த பேச்சு இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தை நாம் சொல்கிறோமோ அதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். ஆனால் அதற்காக வார்த்தைகளில் கரடுமுரடான வார்த்தைகளை போட்டு பேசவே கூடாது. பேச்சும் நளினமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்திலே பேசும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவன் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே நீங்கள் சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள். எப்படி? நளினமாக சொல்லுங்கள். அப்படி சொல்கின்ற பொழுது அவன் நிச்சயமாக படிப்பினை பெறுவான். அவனுடைய அநியாயத்திலிருந்து அவன் நீங்குவான். அதற்கு உங்களுடைய பேச்சு நளினமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பயான் நிச்சயமாக அப்படி அமைய வேண்டும். எனது அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு இரண்டு விதமான ஆற்றல் நம்மிடத்திலே உருவாக வேண்டும். ஒன்று பேச்சாற்றல், இன்னொன்று எழுத்தாற்றல். இரண்டுமே இருக்க வேண்டும். பல பேர்கள் ஆலிமாக ஆனதற்கு பின்பாக அவர்களுக்கு எழுத்தே எழுத தெரியாது, தமிழே தெரியாத ஆலிம்கள் எல்லாம் இன்று பல பேர் இருக்கிறார்கள். இது என்ன எழுத்தா, இது சரியில்லை, இவர் என்ன ஆலிம் ஓதிவிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இப்பொழுதுள்ள ஆலிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும். இந்த ஜாமியாவிலே ஓதி செல்லக்கூடிய மாணவ சகோதரர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள், பேச்சாற்றல் உள்ளவர்கள் என்ற இரண்டு பெயரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இந்த பயிற்சி கூடத்தில் உங்களுடைய பேச்சை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது பேச்சு வராது, கால் நடுங்கும், கை நடுங்கும், பேசுவதற்கு எதுவுமே வராது. அப்படித்தான் இருக்கும். நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள் அல்லது கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பல பட்டிமன்றங்கள். அந்த பட்டிமன்றத்திலே ஒரு நல்ல பேச்சாளராக பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் பாரதி பாஸ்கர் என்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தனக்கு எப்படி பேச்சு வந்தது என்று அந்த பெண்மணி சொல்லுகின்ற பொழுது, நான் ஆரம்பத்தில் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தேன். 7வது படித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னை என்னுடைய ஆசிரியர் மேடையில் ஏறி பேசச் சொன்னார். நான் மேடையில் எழுந்திருத்து நின்றேன். எனக்கு எந்த பேச்சும் வரவில்லை. 5 நிமிடங்கள் சும்மாவே நின்றேன். என்னை கீழே இறக்கி விட்டு விட்டார்கள். அதற்கடுத்து இன்னொரு தடவை ஏற்றினார்கள். அப்பொழுதும் எனக்கு பேச்சு வரவில்லை. இப்படியே 7 முறை என்னை மேடையில் ஏற்றினார்கள், பேச்சு வரவில்லை. அதற்கு பின்பாகத்தான் பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனது உள்ளத்திலே நிச்சயமாக தோன்றியது.
நான் பேச ஆரம்பித்தேன். எப்படியும் நாம் ஒரு பேச்சாளராக மாற வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. நான் பேச ஆரம்பித்தேன். இன்று மிகப்பெரிய பேச்சாளராக நான் இருக்கிறேன் என்று தன்னை பற்றி அந்த அம்மையார் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, எதற்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் என்றால், ஆரம்ப பருவம் அப்படித்தான் இருக்கும். மேடை ஏறுகின்ற பொழுது பேச்சு வராமல் இருக்கும். ஆனால் வளர்ப்பதற்கு, பயிற்சி பெறுவதற்கு இது ஒரு அழகிய பயிற்சி கூடம்தான் உங்களுக்கு இந்த நதுவத்து சாதா மாணவர் சொற்பயிற்சி மன்றம். வல்ல ரஹ்மான் இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றத்திலே பயிற்சி பெறக்கூடிய உங்களுக்கு சிறந்த பேச்சாற்றலை வழங்குவானாக. இந்த மன்றத்திலிருந்து வெளியில் செல்லக்கூடிய ஆலிம்களை மிகச்சிறந்த ஆலிம்களாக, நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக, எழுத்தாற்றல் மிக்கவர்களாக, பேச்சாற்றல் உள்ளவர்களாக இந்த மன்றத்திலிருந்து வெளியிலே செல்லக்கூடிய மாணவ சகோதரர்களை வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக. அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அல்லாஹ் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. இந்த இல்மு என்பது மிக உயர்ந்த இல்மு. இந்த இல்மை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். நீங்கள் இங்கிருந்து சென்றாலும், நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் சரிதான், அது அதாவது இமாமத்து பணியாக இருக்கட்டும், முதர்ரிஸாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளராக சேர்ந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தீன், அந்த தீனுக்கு எந்த விதமான நிலை குலைவு நிச்சயமாக ஏற்பட்டு விடக்கூடாது. அதற்கு பங்கம் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்க கல்வியை, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை எல்லா இடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கல்வி பயிலுவதற்காக இந்த சமுதாயம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய உதவியின் காரணமாகத்தான் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நாம் இந்த கல்விக்கூடத்திலே பயின்று ஆலிமாக ஆகிறோம். நமக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களுடைய எண்ணம் தெரியுமா? அவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்த மாணவ கண்மணிகள் மார்க்கத்தை கற்று நமக்கு மார்க்கத்தை அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். எனவே சமுதாயத்தினுடைய உதவியின் காரணத்தில்தான், உதவியின் மூலமாக கல்வியை பயிலக்கூடிய நாம் அதற்கு பக்குவம் உள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும், எந்த பணியில் இருந்தாலும் தீனை நிச்சயமாக நாம் விட்டு விடாமல், குறிப்பாக சாதாரணமாக தொழுகையை கூட நிச்சயமாக நாம் விட்டுவிடக்கூடாது. சில பணிகளிலே இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை அசால்ட்டாக விட்டு விடுகிறார்கள். ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர், மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர் தானே தொழுகையை விட்டு இருந்தால் நாம் கல்வி பயின்று எந்த விதமான பிரயோஜனமும் நிச்சயமாக இருக்காது. கல்வி பயிலக்கூடிய காலத்தில் எப்படி நாம் பயில்கிறோமோ அதுதான் நமது மௌத்து வரையிலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த கல்வி, இந்த தீன் மௌத்து வரையிலும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் சொல்வதற்குரிய பக்குவத்தை இந்த பயிற்சி கூடத்திலே நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவர்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக என வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸரத் பெருந்தகை அவர்கள் அற்புதமான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் எல்லா விதமான ஹைரு பரக்கத்துகளையும் ஹஸரத் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. உடலில் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. அடுத்த நிகழ்வாக நன்றியுரை
கல்லூரி பேராசிரியர் பஷீர் அஹ்மது ஹசரத் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்ற துவக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று மிகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் நடத்தி தந்த நமது மதரசாவின் தலைவர் அவர்களுக்கும், இந்த மன்ற துவக்க விழாவிற்கு மிகவும் முன்னிலை வகிக்கக்கூடிய நமது மதரசாவின் பேராசிரியர் அவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கலந்து கொண்ட எல்லா நமது மாணவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலகத்திலும் நல்ல நற்கூலியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم افتح لنا أبواب رحمتك وأبواب عزتك وأبواب فهمك يا أرحم الراحمين. اللهم يا الله يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى يا أرحم الراحمين. யா அல்லாஹ், இந்த மன்றத்திலே நாங்கள் பேசி பயிற்சி பெறுவதற்குண்டான பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த மன்றத்திலே நாங்கள் பேசி பயிற்சி பெற்று மக்களுக்கு பிரயோஜனமான நல்லடியார்களாக ஆவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மன்றத்தில் பேசி நல்ல முறையிலே மக்கள் எங்களுடைய பேச்சை விளங்குவதற்குண்டான பேச்சாற்றலை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பேச்சை விளங்கி அவர்கள் அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே மறு உலகத்திலே நல்லடியார்களுடைய பட்டியலில் எங்களை ஆக்கி அருள் புரிவாக. யா அல்லாஹ், எங்கள் மக்களுக்கு மத்தியில் நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பேச்சு மூலியமாக அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஆகுவதற்கு ஏற்பாடு செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து தருவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லல்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.